சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை, மின்சார அறை, மின்னணு எடை பாலம், கால்வாய் சீரமை பணிகள் என்று 3 முடிவுற்ற பணிகளை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு மற்றும் எஃகுச்சந்தை வளாகத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை, மின்சார அறை, மின்னணு எடை பாலம், கால்வாய் சீரமை பணிகள் என்று 3 முடிவுற்ற பணிகளை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை, போரூர், ராமாபுரத்தில் சுமார் 16.63 ஏக்கர் பரப்பளவில் 15.75 கோடி ரூபாய் செலவில் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா, கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை மற்றும் சூரியமில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள், வெளிப்புற உடற்பயிற்சி மையம், கண்காட்சி மேடைகள் என்று சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட செடிகள், மரங்கள், புற்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள் நடப்பட்டுள்ளன. இயற்கை நீர்நிலைகள் மூலம் 90% மழைநீர் சேகரித்து பூமிக்குள் உள்வாங்குவதன் மூலம் வெள்ளத்தின் பாதிப்பை குறைத்து நிலத்தடி நீர் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 39 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் போரூரில் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா மற்றும் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் மற்றும் சாத்தாங்காடு இரும்பு மற்றும் எஃகு சந்தை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் 70 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 10 புதிய திட்டங்களுக்கான பணிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு சென்னை சிஎம்டிஏ சார்பாக கட்டப்படக்கூடிய இந்த திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறார். குறிப்பாக இதில் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அடுத்தபடியாக தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் அமெரிக்காவை சேர்ந்த ஈட்டன் குழுமத்தின் துணை நிறுவனமான ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை சோழிங்கநல்லூரில் உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி ஆராய்ச்சி மையம் மற்றும் மேம்பாட்டுக்கு மையத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி முதலமைச்சர் செய்ய இருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.